श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतத்துல ஏகாதச ஸ்கந்தம். இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல இப்ப நாம 3வது அத்தியாயத்துல பாகவத தர்மங்கள், பாகவதால் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பாகவதத்திலேயே ரொம்ப கஷ்டமான பாகம், அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டமான பாகம்னாக்க இந்த ஏகாதச ஸ்கந்தமா தான் இருக்க முடியும். அதே மாதிரி சாதாரணமா பாகவதத்துக்கும் ராமாயணத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ராமாயணம் ரொம்ப சரளம். அது ஒரு புதுசா சம்ஸ்கிருதம் கத்துக்கிறவாளால கூட ஓரளவுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும், அர்த்த ஞானம் ஏற்படும், அவளுக்கு ரொம்ப இதுவாகவே இருக்கும். பாகவதம்ன்றது அப்படி இல்லை. பாகவதத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம். வியாக்கியான சாபேட்சமாக இருக்கும். வியாக்கியானத்தை பார்த்துதான் அர்த்தம் சொல்லணும். அதுலயும் இதுவரைக்கும் இருந்த விஷயங்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்வுகளை சொல்லி பல ஒரு அனுபவ ரீதியாக அந்த போச்சு. இப்பவும் நாம சொல்றது ஒரு நிகழ்ச்சியில சொல்லி அதுல வரக்கூடிய விஷயத்தை தான் சொல்ற. அப்படி இருந்தாலும் மகாராஜா நிமி சக்கரவர்த்தி பரதனுடைய, அதாவது சகோதரர்கள், அந்த 10 பேருடைய ஒவ்வொருத்தரும் பெரிய வேதாந்தி. அவளிடத்திலேருந்து ஒவ்வொருத்தரிடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதான் பத்தி சொல்ற. இங்க வர ஒவ்வொரு ஸ்லோகமுமே வேதாந்தார்த்தங்கள் அப்படியே முழுசா உள்ளடக்கினதாக இருந்துருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே அர்த்தம் சொல்லணும். இந்த உபன்யாசங்கள்லாம் சாதாரணமா இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவா. ஏன்னா இந்த கேட்கிறவாளுக்கு ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும்னு சொல்ல முடியாது. திருப்பி வேதாந்தத்தை சொல்லிட்டு போனா வேதாந்தத்துல யாருக்கு நோக்கு இருக்கோ அவளுக்கு தான் இதுல உற்சாகம் வருமே தவிர, சாதாரணமா கதை கேட்டு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு அதுல ஒரு உற்சாகம் குறைஞ்சு போயிடும். அதோட இந்த இடத்துல சொல்ற ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதும் ரொம்ப கஷ்டம். அத்வைத பரமா சொன்னாலும் சரி, விசிஷ்ட அத்வைத பரமா சொன்னாலும் சரி, அது துவைத்த பரமா சொன்னாலும், எப்படி சொல்றதா இருந்தாலும் இந்த சமன்வயம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நாம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது. ஆகையாலேயே நானும் முழுசா சொல்லல, ஆனா எதையும் விடுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. இதுக்கு முன்ன ராஜா கேக்குற, மகர்ஷிய கேக்குற, இந்த மாயைய எப்படி நாம கடப்பது. இங்க மாயன்னு சொல்றது எம்பெருமானுடைய மாயாந்து பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம்னு எம்பெருமானுடைய படைப்பாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி நிச்சயமா இருந்தாலும் அந்த பிரகிருத்தியில வரக்கூடிய ஒவ்வொன்றும் படைக்கின்றது எம்பெருமானுடைய இதனால ஏற்படுறது. இந்த ஈஸ்வரனுடைய மாயையை எப்படி நாம கடக்கிறது. இது கர்மாவால நம்ம பண்ணின புண்ணிய பாப்ப ரூப கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காகவே ஏற்பட்டது. புண்ணிய கர்மாக்களை பண்ணோம்னா மேல மேல சுகத்தை கொடுத்து இந்த லோகத்திலேயே இருக்கணும்னு ஆசையை ஏற்படுத்துறது. பாப்ப கர்மாக்களை பண்ணோம்னா துக்கத்தை கொடுத்து அதுவும் இந்த லோகத்திலேயோ நரகாதிகள்லயோ அனுபவிக்கும்படியாக நம்மள பண்றது. இப்படிதான் இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கும்படியாக பண்றதே தவிர
இதை கடந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் மோட்சத்தை பெறுவது எப்படின்றது தெரியலையே அப்படின்னு சொல்லச்சு. அப்போ பிரபுத்தன்றவர் சமாதானம் சொன்னார். அதுக்கு பதில் சொன்னதுதான் நம்ம இதுக்கு முன்ன பார்த்தோம். கர்மாணி ஆரம்பமானானாம் துக்கஹத்தே சுகாயச்ச பஷ்யன் பாக விபர்யாசம் மிதுனீச்சாரிணாம் ரிணாம் என்பதாக சொன்ன நாம ஒரு செயலை செய்யச்சே எப்படி பண்றோம்? துக்கத்தை போக்கடிக்கிறதுக்காகவோ இல்ல சுகத்துக்காக தான், நமக்கு சுகம் வரணும்னோ துக்கம் போகணுன்றதுக்காக தான் கர்மாக்களை பண்றவா. இப்ப ஸ்ரீ புருஷர்களாக சேர்ந்து இந்த ஒரு செயல்களை செய்யும் பொழுது இந்த கர்மாவனுடைய பலன்றது அதனுடைய மாறுபாடுன்றதெல்லாம் வருதுன்றதெல்லாம் பத்தி விசாரமா நம்ம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அது சரி, இதுல இருந்து இந்த கர்மாவை கடந்து இந்த பிரகிருதியை கடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, மரந்தகா ஸ்மாரயந்த மிதோகௌக ஹரம் ஹரிம் பக்தியா சஞ்சாத்தையா பக்தியா பிப்ரத்யுத்புலகாம் தனும். ஸ்மரந்தியா அந்த எம்பெருமானையே நினைக்கிறவர்களாக இருக்கணும். ஏவம் கிருஷ்ணாத்மனார்த்தேஷு மனுஷேஷு சௌஹிருதம். இப்படி யாரெல்லாம் கண்ணனிடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌஹார்தம் இருக்கணும். இவரும் பக்தி பகவத் பக்தர், நாமளும் பகவத் பக்தர்னு சொல்லி அந்த இவரும் பகவத், நாம பண்ற யார எந்த பகவானும் நாம ரொம்ப பரமபுருஷனாக தியானம் பண்ணிட்டு அவருக்கு கைங்கரியம் பண்றதே பரம புருஷார்த்தமாக நினைச்சுட்டு நாம பண்றோமோ அந்த எம்பெருமானுடைய பக்தராக இவரும் இருந்துருக்கேன்னு சொல்லி அவர் விஷயத்துல ஒரு சௌஹார்தம் நமக்கு வரணும். அப்படி சௌஹார்தம் வந்து அந்த பாகவதாள் பர்யந்தமாக இருக்கிறவாளுக்கு அந்த பணிவிடைகள் எல்லாம் பன்னெண்டு சிரவணம் கீர்த்தனம் தியானம் ஹரேஹே அத்புத கர்மணகான்னு பெருமாளுடைய லீலைகளையும் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் அதை பத்தி கேட்கறது, அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி பாகவதாளுக்கும் பரிச்சரியா பண்ணிண்டு ஒருத்தன் இருந்தான்னா ஸ்மரந்தகா ஸ்மாரயந்த மிதோக ஹரியும் தானும் எம்பெருமான தியானம் பண்ணிண்டு பிறரையும் தியானம் பண்ணும்படியாக பண்றது. ஸ்மாரயந்தகா அவனுக்கு நினைவூட்டி கோவில்ல போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிச்சோம்னாக்கா ஸ்மரந்தகா இந்த பகவத் அனுபவம் நமக்கு இருந்துருக்கு. இப்படி வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்ட ஆச்சரியமா இன்னைக்கு தேவ பெருமாள் சேவசாச்சு, இன்னைக்கு கோடாலி முடிச்சும் சௌரியம் சமர்ப்பிச்சுண்டு அதுல மயில் தொகையோடையும் பெருமாள் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறார் அப்படின்னு நமக்கு தோன்றது. இதெல்லாம் பாக்குறோம். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் சுவாரஸ்யம் பசங்களுக்கு வருது. நாவல் பாக்கத்துல வரைச்சு வேணுகோபாலன் சாத்தபடி இன்னைக்கு பேரன் அதுவும் சின்ன பையன் தான் 5 வயசு ஆறுது. அந்த குழந்தை போய் பெருமாளை சேவிச்சது. கண்ணன் மாதிரி பெருமாள் சேவை சாய்க்கிறார் பாடுறா வேணுகோபாலன், கையில புல்லாங்குழல் வச்சுட்டு சேவை சாய்க்கிறார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அந்த பெருமாளை சேவிச்சுட்டு உடனே என்ன பண்ணிட்டு அந்த பையன் கேட்டுது, தாத்தா தள்ள மயில இதுவே வச்சுக்கவே இல்லையே, காணுமே, கண்ணன் மாதிரின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு. சரி புல்லாங்குழல் இருக்கோ இல்லையடா, அதுதான் அதுவே கண்ணன் தான்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த நாள்ல வந்து வெண்ணத்தாழி கண்ணன் சேவை. அன்னைக்கும் இதே மாதிரி பெருமாள் சேவை இருந்து இந்த பையன் கிட்ட வந்து சேவிச்சுது. கிட்ட சேவிச்சுட்டு தாத்தா இன்னைக்கு மயில் தொகை வச்சுட்டு இருக்கேன், பெருமாள் தலையில மயில் தொகை இருந்துட்டு இருக்கு, கண்ணன்னாக்கா மயில் தொகை இருக்கணுமே அப்படின்றது. ஸ்மரந்தகா ஸ்மாரயந்த அப்படின்னு நினைக்கிறது. ஸ்மரந்தகா நாம நினைக்கிறது, எம்பெருமானு நினைக்கிறது. ஸ்மாரயந்தகா பிறத்தையார பெருமாளை நினைக்கும்படியாக பண்றது. இதுதான் பாகவதாளுடைய ஒரு தர்மம். இந்த தர்மம் நான் இன்னைக்கு இந்த என்னுடைய பேரன் விஷயமா சொன்னது இருக்க எதுவுமே அதி இல்லை, வாஸ்தவமா நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். நான் இப்படி ஒரு பகவத் சேவையில வரைச்சு இது சேவிச்சையா அது சேவிச்சையா இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய குணங்களையும் லீலைகளையும் அனுபவிக்கிறது இருந்துருக்க. இதெல்லாம் வந்து இந்த சம்சாரத்தைய அதாவது இது தாண்டுவதற்கு காரணமாக இருந்துருக்கு. ஆகையால கொஜிது
கொச்சித் ருதந்தி அச்சுத சிந்தையா கொச்சித் ஹசந்தி நந்தந்தி அப்படின்னு அந்த எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால சில பேர் அழறா, கண்ணில் தாரையா ஜலம் வருது, சில பேர் சிரிக்கிறா, சில பேர் அதை பத்தி பேசிண்டே இருந்துட்டு இருக்கா, சில பேர் கானம் பண்றா, சில பேர் நர்த்தனம் பண்றா. இப்படி எல்லாம் இருந்து ஈதி பாகவதான் தர்மானே சிக்ஷன் பக்தியா ததுத்சயா நாராயண பரோ மாயா மஞ்சஸ்தரதி துஸ்தராம். இந்த தாண்ட முடியாததாக இருந்துருக்கிற இந்த பிரகிருதிய நாராயண பரவலாக இருந்துருக்கிறவா, எப்பவும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருந்துருக்கிறவா சீக்கிரமாகவே தாண்டி விடுறா சொல்லி சொன்னார். இது வரைக்கும் நம்ம போன உபன்யாசத்துல நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா ராஜா கேக்குற, நாராயணாபிதானத்து பிரம்மணா பரமாத்மனா நிஷ்டாம் அர்ஹதனோ வக்தும் யூயம் ஹி பிரம்மவித்தமாக. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். நானு இந்த நாராயணன் நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு, அவர் தானே பிரம்மமாக இருந்துருக்க, பரபிரம்மமாக இருந்துருக்க. இப்படி பரபிரம்மமாக இருந்துருக்கிற இந்த நாராயணனை, இந்த நாராயணனுடைய ஸ்வரூபத்தை நாம எப்படி தெரிகிறது? அந்த நாராயணன் எப்படிப்பட்டவர்? நாராயணாபிதானஸ்ய பிரம்மணா பரமாத்மனா, எப்படி ஒரு வார்த்தை போடுற பாருங்க. பிரம்மசப்தம் பரமாத்மான்ற சப்தங்கள்னால சொல்லப்படுபவர் சாட்சாத் நாராயணன் தான். ஆகையால நாராயணபரோ ஜோதி ஆத்மா நாராயணபரஹா, நாராயணன் தான் பரஞ்சோதி, நாராயணன் தான் பரமாத்மான்னு நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணபரஹா, நாராயணன் தான் பரம்பிரம்ம, நாராயணன் தான் பரந்தத்துவம். இப்படி எல்லாமே இந்த உத்கிருஷ்டமான தத்துவமாகவும் உத்கிருஷ்டமான அந்த பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுபவராகவும் இருந்திருக்கிறவர் நாராயணன் தான். இப்படிப்பட்ட நாராயணாபிதானஸ்ய பிரம்மணா, இப்படி நாராயணன் என்று பெயரை உடைய அந்த பிரம்மத்துக்கு, அந்த நாராயணன்ற பெயரை உடைய அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், அந்த பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் நிஷ்டாம் அர்ஹதனோ பக்தம் யூயம் ஹி பிரம்மவித்தமாக. அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை நேர் தான் சொல்லணும். என்ன கேட்கறிய, என்னண்ட என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதுக்கு சமாதானம் சொல்ற நிஷ்டாம், அதாவது இந்த விசார புருஷ ஸ்வரூப நிச்சய விஷயம், அந்த பரமாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்மபியம் இப்ப எங்களுக்கு நீதான் சொல்லணும். சரி, இப்ப எனக்கு என்னடா தெரியும், நான் மாத்திரம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறியா? அதுன்னா யூயம் ஹி பிரம்மவித்தமாக, நீங்கள்லாம் தான் பிரம்மவித்தம், யூயம் ஹி பிரம்மவித்தமாக அப்படின்னு சொல்றதுனால நீங்க தான் எல்லா பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள்ள சிரேஷ்டர்களாக இருந்துருக்குங்கோ. ஆகையால உங்களை தான் நான் கேட்க முடியும். யாரை கேட்க முடியும்? யாருக்கு கணக்கு வாத்தியாரை கேட்டாதான் எப்படி கணக்கு போடணும்னு தெரியும், சயின்ஸ் வாத்தியாரை கேட்டாதான் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சந்தேகம்லாம் தெரியும். பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மவித்தா இருக்க வாழ்ந்த மகான்கள்கிட்ட கேட்டாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால உங்களை தான் நான் கேட்கிறேன், வேற யாரையும் கேட்க முடியாது, நான் கேட்கிறேன் அப்படின்னு. அப்போ பிப்பலாயன் என்று ஒத்த, அவர் வாழ்ல இந்த 9 பேர்ல அவர் ஒத்த, அவர் சொல்றாராம், ஸ்தித்யுத்பவ பிரளய ஹேது அஹேது அஸ்ய ஏது ஸ்வப்ன ஜாகர சுசுஷுப்திஷு தத்பகிஷ்ட தேஹேந்திரியாசு ஹிருதயானி சரந்தி ஏன சஞ்சீவிதானி ததேவைஹி பரம் நரேந்திர. ஒரே ஒரு வார்த்தையில ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டு போயிட்டேன். நாராயணன் யாருன்றத நான் உனக்கு சொல்றேன், சுலபமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சுலபமும் இல்லை, இதுல எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டமும் இருந்துருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுன்றது. இப்போ லோகத்துல சாதாரணமா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவர் தான் ஈஸ்வரன்றது சாதாரணமா தெரிஞ்சுவிடுறது, எல்லாருக்குமே தெரியுது. பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரமுபசார அதேஹி பகவோ பிரம்மேதி. அந்த பிருகு மகர்ஷி போய் தன்னுடைய தகப்பனார் இடத்துல வருணர் இடத்துல போய் கேட்கிறேரான், எனக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்ணும் அப்படின்னு கேட்கிறேரான்.
உடனே அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாராம், சுலபமா சொல்லிட்டு போயிட்டாராம். यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यभिसंविशन्ति तद्विजिज्ञासस्व तद्ब्रह्मेति அப்படின்னு ஒண்ணுமில்ல. இந்த லோகத்துல இருந்து யாரிடத்துல இருந்து இந்த லோகம் மொத்தம் படைக்கப்படுகிறதோ, இந்த லோகம் மொத்தத்தையும் யார் ரட்சணம் பண்றானோ, யாரிடத்துல இந்த லோகம் மொத்தம் சேதனா சேத்தனங்கள் எல்லாம் லயத்தை பிரளய காலத்துல லயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம், அதுதான் போ அப்படின்ட்டு சுலபமா சொல்லிட்டு போயிட்டு, இப்ப இது சொன்ன பிற்பாடு எல்லாருக்கும் அந்த பிரம்மரோ சப்தத்தினால சொல்லப்படும் பொருள் யாரு என்னன்னு தெரியலையேன்னு பெரிய விசாரம் வருது. அப்பதான் நாராயணாபிதானஸ்யன்னு சொல்லி நாராயணன் தான் பிரம்மமாக இருந்துருக்கு, நாராயணன் தான் பரமாத்மாவாக இருந்துருக்கேன்றத ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். அப்ப இவருக்கு நாராயணாபிதானஸ்ய பிரம்மணஹான்னு சொல்றதுனால சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக சாட்சாத் நாராயணன் இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஒரு கேள்வி வேண்டி கிடக்கிறது, மகர்ஷியிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு என்னத்துக்கு, அதுல என்ன அர்த்தம் இருக்கு, என்ன இங்கதான் சூக்ஷ்மமும் இருக்கு. என்னன்னா காரணம் அப்படின்னு சொல்லச்சு இந்த காரணம் இரண்டு வகைப்படும். ஒன்னு நிமித்த காரணம், ஒன்னு இன்னொன்னு உபாதான காரணம் என்பதாக சொல்றோம். ஒரு தங்கத்தால ஒரு நகை பண்ணணும், ஒரு வளையல் பண்றோம், கடுகன் பண்றோம், மோதிரம் பண்றோம். இந்த மோதிரம் பண்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா தங்கம் காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டி தங்கம் வச்சா கையில மாட்டிட்டு போக முடியுமா, நான் மோதிரமா போட முடியுமா, செயினா போட்டு போட முடியாது. அந்த கட்டி தங்கத்தை உருக்கி அதை மோதிரமாகவோ செயினாகவோ ஆக்கிறதுக்கு தெரிஞ்சவனாக ஒருத்தர் இருந்துட்டு இருக்கணும். அந்த பொற்கொல்லர் ஒரு காரணம், அந்த பொற்கொல்லர் நிமித்த காரணம்னு சொல்லப்படுகிறார். இந்த தங்கம் இருக்க உபாதான காரணமாக சொல்லப்படுகிறது. இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களுக்கும் வஸ்துக்களினுடைய படைப்பு ரட்சணம் அதே மாதிரி லயம் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் தான் காரணம்னு சொன்னா, ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருந்துருக்கான்றது எல்லா சித்தாந்திகளும் அங்கீகரிக்கின்ற ஒரு விஷயம். ஆகையால இப்ப இது தானா தெரிஞ்சு போறது, எல்லாருக்குமே தெரியுது. இது யாரா இந்த வஸ்துவை சிருஷ்டி பண்ணா அப்படின்னா இந்த குலாலம் சிருஷ்டி பண்ணா அப்படின்னு சொல்றோம். இந்த கொயவன் தான் இந்த படைப்பு பண்ணினான்னு சொல்லி. அந்த மாதிரி இது மொத்தத்துக்கும் படைப்புக்கும் மொத்தம் காரணம் ஈஸ்வரன்றது எல்லாருக்கும் தெரியும். அது நிமித்த காரணமாக இருக்கிறது தெரியுது. அப்போ உபாதான காரணம்னு சொல்லி இப்ப நகைகளுக்கு தங்கம் மாதிரி உபாதான காரணமா இருக்கிறது என்னதுன்னு வரைச்சே அங்கதான் பெரிய விவாதம். பிரகிருதி தான் உபாதான காரணம்னு சில பேர் சொல்றா, எல்லாமே சொன்னா கூட அங்க பெருமாளே தான் உபாதானம். அந்த ஈஸ்வரன் நாராயணனே தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்துட்டு எல்லாவற்றையும் படைக்கிறார், எல்லாவற்றையும் ரட்சணம் பண்றார், எல்லாவற்றையும் தன்னிடத்திலேயே லயத்தை அடையும்படியாக பண்றேன்னு இந்த உபாதான காரணமாகவும், அதாவது நிமித்த காரணம் லோகத்துல இருக்கிற உலகத்துல நாம பார்க்கக்கூடிய படைப்புகள்ல நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேறையாக இருந்துருக்கலாம். அதாவது இதை படைக்கின்ற குயவன் வேற, படைக்கப்படுகின்ற பொருள் அதாவது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மண்ணோ அல்லது தங்கமோ இது வேற, பொற்கொல்லர் வேற அப்படின்றது இருந்துருக்கு. நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேறுபட்டதாக இருக்கிறதுன்றது லோகத்துல நாம பார்க்கலாம். ஆனா பகவத் சிருஷ்டியில வரைச்சு, இந்த பிரபஞ்ச சிருஷ்டியில வரைச்சு நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டுமே ஈஸ்வரனாக தான் இருந்துருக்கார் என்பதுதான் இப்ப நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய. இதுதான் நாராயணனுடைய ஸ்வரூபம். இது நிறைய வேதாந்தத்தை வாசிச்சு அது மூலமாக தான் இதுல ஒரு விசுவாசம் ஏற்பட்டு இதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, இது வெறும் ஒரு முறை சொன்னாலாம் இது புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்கெல்லாம் எத்தனையோ நாளா எத்தனையோ காலக்ஷேபங்களையும் இந்த உபன்யாசங்களையும் பாகவதத்தையும் கேட்டிருக்கிறதுனால உங்களால இந்த அம்சத்தை நாராயணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்துருக்க பெருமாள் ஒருத்தர்தான் அப்படின்றத நிச்சயம் புரிஞ்சுக்க முடியுன்றதுனால நான் உங்களுக்கு இதை சொல்றேன். நானு அப்போ இப்பெல்லாம் என்ன சொல்றார், ஸ்தித்யுத்பவ பிரளய ஹேதுஹு, இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கவர். காரணம்ன்றது பொதுப்படையான சப்தம்.
அப்ப எல்லா விதமான காரணமாகவும் இருந்துருக்கார். நிமித்த காரணமாகவும் இருந்துருக்கார், உபாதான காரணமாகவும் இருந்துருக்கார், சககாரி காரணமாகவும் இருந்துருக்கார். எல்லா வித காரணமாகவும் நாராயணன் ஒத்தரே இருந்துருக்க, அவர் ஒத்தர் தான் காரணமாக இருந்துருக்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஸ்வப்ன ஜாகிர சுஷுப்தியாதேஷு அப்படின்னு சொல்லச்சு நம்மளுடைய 3 நிலை இருந்துருக்கு. மூச்சுன்னு இருக்கிறது நிலை ஜாகிரத நிலை, ஸ்வப்னம்ன்றது அந்த கனவு காணும் நிலை, சுஷுப்தின்றது அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலை, தன்னையும் அறியாமல் தூங்கக்கூடிய ஒரு நிலை இருந்துருக்க, அந்த சுஷுப்தின்ற ஒரு நிலை. அந்த எல்லா நிலைகளிலையும் சத்வகித்த இப்ப அந்த பகவான் எப்படி இருந்துருக்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த எம்பெருமான் அவர் இந்த ஸ்வப்னம் ஜாகிரதை சுஷுப்தி இவைகள் தொடர்ந்து பிரகாசிக்கிறவராக இருந்துருக்கு. அதாவது எல்லா திசையிலையும் நம்ம அறியக்கூடியவராக, அதாவது நமக்கு ஒவ்வொன்றும் தெரியும். சொப்னம் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு நாம பண்ணின புண்ணிய பாப்பானுகுணமாக நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துறவரும் அவர் தான். ஜாகிரத திசையில நம்மள வழி நடத்துபவரும் அவர் தான். புண்ணிய பாப்பானுகுணமாக நம்மளுக்கு நல்லது கெட்டது செஞ்சு கொடுக்கிறவராகவும் இருக்கவர் அவர் தான். சுஷுப்தி திசையில நன்னா தூங்கின்னு இருக்கிற திசையிலையும் அந்த பெருமாளோட நாம இருந்துருக்கோம். அந்த பெருமாள் நம்மளை அணைச்சுண்டு படுத்துக்கிறாராம். ஒரு அம்மா குழந்தைய அணைச்சிக்கிற மாதிரி பெருமாளுடைய அரவணைப்புல நாம இருந்துருக்கோம். எல்லா சமயத்திலையும் இந்த சேதனனுக்கு அனுகிரகோன்முகனாக இருந்துருக்கிறவர் சாட்சாத் அந்த நாராயணன் தான். அதே மாதிரி நம்மளுடைய சரீரம் இந்திரியங்கள் இந்த உச்வாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற பிராணன் எல்லாவற்றையும் அது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் அவர் தான். நம்மளுடைய ஆத்மா உள்பட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றவராக இருந்துருக்கவர் அவர் தான் பண்ணிட்டு இருக்கவர், நியமிக்கிறவராக இருந்துருக்கவர். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அவருக்கே தானே இதுக்கெல்லாம் காரணமாக அவர் இருந்துருக்கார். அஹேதுகு அஸ்ய. அப்ப எம்பெருமான்றவரும் ஒருத்தர் தானே. அவருடைய படைப்புக்கு யாரானா காரணம் இருக்கான்னா யாருமே காரணம் இல்லாதவராக இருந்துருக்கிறவர். அப்படிப்பட்டவர் நாராயணன். இததான் தெரிஞ்சுக்கணும். ஸ்வஸ்ய காரணாந்தர ரஹிதா சன்னை. அவருக்கு காரணாந்தரம், அவர் நாராயணனுக்கு அவர் யாருடையான படைப்போ என்ன, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் எல்லாம் சொல்லியிருக்க. இப்படி மீதி பேருடைய படைப்புக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கவர். ஆனா எம்பெருமானுடைய படைப்புக்கு வேற யாரான காரணம் உண்டான்னா யாருமே காரணம் இல்லைன்னு சொல்ற. நைதன்மனோ விசதி வாங்கபி தட்டுராத்மா பிராணேந்திரியாணி யதா நலமர்ச்சிராம் வா சப்தோபி போதக நிஷேததயா ஆத்மமூலம் அர்த்தோக்தமாக எதிர்த்தேன நிஷேத சித்தி. சரி, இந்த பரமாத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நம்மளுடைய தேகம் இந்திரியங்கள் இன்னும் கேட்டா ஜீவன் முழுக்க உள்பட எல்லாவற்றையும் இந்த அந்தர்யாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப சொன்னா அதுக்கு ஒரு புலன்களால அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்க முடியாது. வாகிந்திரியம் ஏதது விசதி. இப்போ இந்த வாகிந்திரியம்ன்றது கர்மேந்திரியம் எல்லாவற்றுக்கும் சொல்றது. இப்ப இது இப்படிதான் இருக்கும்னு வாயால சொல்ல முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு சொல்ற. இதை அறிந்து கொள்வதில்லை என்பதாக முதல்ல சொல்ற. ஏன்னா மனசு பிரகாசப்படுத்தல. மனசு பிரகாசப்படுத்தினாதான் வாக்கால சொல்ல முடியும், மனசால சொல்ல முடியாது, வாக்கால சொல்ல முடியாது, சற்றுனால கிரகிக்க முடியாது. இது கண்ணால பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னு அதை சொல்ல முடியாது. இது கர்மேந்திரியத்தினாலையும் கிரகிக்க முடியாது. ஞானேந்திரியம்னு சொல்லக்கூடிய இந்த சக்ஷசு, கண்ணு, செவி, வாய், கண்ணுக்குன்னு சொல்லக்கூடிய இவைகளாலையும் கிரகிக்க முடியாது. அப்படி இருந்துட்டு இது எதுதான், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த சக்ஷுராதிகள்லாம் கூட அந்த எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துருக்கு. எஸ் சக்ஷு சரீரம்
அந்த சற்றுசுக்கு சற்றுசே பெருமானுக்கு சரீரமாக இருந்துட்டு சற்றுசுக்குள்ள பெருமாள் இருந்துட்டு அத்தரோ யமயத்தி இது சற்றுசுக்குள்ள தான் இருக்கிறதுன்றதும் அந்த சற்றுசு தெரியல, அதையும் நியமனம் பண்றவராக பெருமாள் இருந்துருக்கேன்னு உபனிஷத் உத்கோஷிக்கிறது. அதனால புலன்களால பாக்கியேந்திரியங்களாலேயோ ஞானேந்திரியங்களாலேயோ கர்மேந்திரியங்கள மனசாலேயோ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு அது என்ன பண்ண முடியும், எப்படி தெரிஞ்சுக்கணும்? இது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க, இந்த புலன்களால அறியக்கூடியதாக இருந்தாக்கா அது பிரத்யக்ஷம்னு நம்ம சொல்றோம். ஒரு கல்கண்டு எதிர ஒரு பதார்த்தம் இருக்கு, இந்த பதார்த்தம் தித்திக்கும் அப்படின்னு சொல்றோம். எப்படா தித்திக்கணும்? வாயில போட்டு பாக்குறோம், வாயில போட்டு பார்த்தாக்கா அது தித்திக்கிறது. இது பிரத்யக்ஷத்தினால உணர்றோம். நம்ம அனுமானத்தினால சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரே மேகம் மூடி இருந்துருக்கு, மேகம் மூடி இருக்கு, ஜில்லுன்னு காத்து வருது, இதை பார்த்த உடனே மழை வரப்போறது அப்படின்னு சொல்றோம். இப்ப இல்ல ஒரு இடிக்கிறதுனால உள்ள போகாதையே அந்த நம்ம வெளியில ஆத்துள்ளேயே உட்காந்துட்டு வெளியில போகாதையே மழை வரப்போறதுன்னு நம்ம சொல்றோம், மேகானுமானம் பண்றது. ஆனா இந்த அனுமானம்ன்றது பிரத்யட்சத்தை சார்ந்ததாக இருந்துருக்கு, பிரத்யட்சம் மூலம்தான் அது. ஆகையால இப்ப பிரத்யட்சத்தினால அறிய முடியாதது அனுமானத்தினால அறிய முடியாது. பிரத்யட்சத்தை கொண்டுதான் அனுமானம் இருக்கு, பிரத்யட்சத்தை உபஜீவிச்சு இருந்துருக்கு அனுமானம்ன்றது. இப்ப இந்த பிரத்யட்சம் அனுமானம் ரெண்டு நாளையும் தெரிஞ்சுக்க முடியாது இந்த பரமாத்மாவை. அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறதுன்னா சப்தம் தான் பிரமாணம், வேதம் தான் பிரமாணம், வேதம் என்ன சொல்றதோ அதுதான், அது மூலமா தான் நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதுதான் இந்த இடத்துல சொல்ற. சப்தோபி போதக நிஷேதயாத்ம மூலம் மத்தோக்தமாக எதிர்த்தேன நிஷேத சித்தி. சப்தம் கூட என்ன பண்றது அப்படின்னா போதக நிஷேதத்தையா பிராக அப்படின்னு சொல்லுச்சு. ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் அப்படின்னு சொல்லிருக்கு. ஈஸ்வரன் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஆண் பெண் இவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிற அலின்ற ஒரு வர்க்கமா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னா இப்படி இல்ல நேத்தி பரபரியுதாசதா இப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா அப்போ துச்சமான வஸ்து இல்லாத ஒரு வஸ்துவை போய் சொல்றதா அவன் பௌத்தெல்லாம் சொல்றான். இந்த பிரம்மமோ ஜீவனோ அதெல்லாம் ஒரு இல்லாத வஸ்து, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, முயல் கொம்பாட்டம் ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு அவ சொல்றான். அந்த மாதிரி இல்லாத வஸ்துவாக சொல்லணுமாமா அப்படின்னு கேட்டா கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாக்கா அப்ப இருக்கிற வஸ்துவா இருந்தா கண்ணுக்கு புலப்படணும், இல்ல காதாலையான கேட்கணும், ரசத்தாலையான ரசிக்கணும், எந்த இந்திரியங்களாலையும் அறிய முடியாமல் இருந்துருக்கு, அதுக்கு மேல்பட்டதாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது இல்லாத ஒரு துச்சமான வஸ்துவா அப்படின்னு கேட்டேன். நான் நிஷேத யோகியா, அது துச்சமான வஸ்து, இல்லாத வஸ்து இல்ல, முயல் கொம்பு மாதிரி இல்ல. நாம பண்ற கிளாசிபிகேஷன் இருக்க, வகைப்படுத்துறோமே, ஆண் பெண்ணு அலின்னோ இல்ல மனுஷன் பிராணி பட்சி அப்படின்னு எல்லாம் வகைப்படுத்துறோமே, இந்த வகைப்படுத்தி இந்த கேட்டகரைசேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும், பிரமாணத்தை கொண்டு, சப்தரூபரமான பிரமாணத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். சத்வம் ரஜஸ்தமயிதி திரிவிருதேக மாதோ சூத்திரம் மகான் அஹமிதி பிரவதந்தி ஜீவம் ஞானக்ரியார்த்த பலரூபதயோரு சக்தி பிரம்மைவ பாதி சதசச்சதயோ பரம் யதி. இன்னொரு விஷயம், இந்த பிரம்மத்தை எப்படி லோகத்துல நாம பாத்துக்கிறோம், சத்துவம் ரஜஸ் தமசு என்றெல்லாம் 3 குணங்கள் நாம பார்த்துட்டு இருக்கோம். சத்துவம் ரஜஸ் தமசுன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப இந்த சத்துவம் ரஜஸ் தமசு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த திருவுத்தாகவும் இது எல்லாமே இதுக்கு பிரதானமாகவும் இருக்கு. பிரதானத்துக்கும் உண்டான அதுல இருந்து உண்டான சத்துவரஜஸ்தமஸாக இருக்கிறது பிரதானம், பிரகிருதி. இந்த பிரகிருதியும் எம்பெருமானுடைய சரீரமாக தான் திகழ்கின்றது. ஆகையால பிரகிருதியும் எம்பெருமான் தான்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சத்துவம் ரஜசு தமசு அப்படின்னு சொல்லிச்சு இந்த 3 குணங்களுக்கும் வர்த்தனம் எந்த இடத்துல இருக்கு, அது திரிகுணாத்மகமாக இருக்கு. எதுன்னா அது பிரதானம்ன்ற ஒரு தத்துவம்.
அந்த பிரதானன்ற தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா சூத்திரம், இந்த காரியங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கு அப்படின்னால சூத்திரஸ்தானியமா இருக்கு. இது எல்லாத்தையும் கட்டி வைக்கிற மாதிரி கட்டுறதுக்கு ஒரு இது வேணுமோ இல்லையோ, அது அதுல இருந்து மகான்னு பிரகிருத்தில இருந்து மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் உண்டாருது. இது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ஒரு முத்து மாலை அணியறதா இருந்துன்னாக்கா அந்த முத்து மாலை மொத்தம் ஒரு சூத்திரத்தினால ஒரு ஸ்ட்ரிங்ல தான் கட்டி இருக்கணும். அது கட்டி இருந்தா தானே அது கோத்து இருக்கணும், கோத்தாதானே அது அணிய முடியும். அந்த மாதிரி இது எல்லாம் சேர்ந்திருக்கு. இந்த ஜீவனும் அதுலதான் சேர்ந்திருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அந்த பிரகிருதியும் கூட ஈஸ்வரனாலே அதிஷ்டிதமாக இருக்கக்கூடியதுனால, ஈஸ்வர சரீரமாக இருக்கக்கூடியதுனால அந்த பிரகிருதியும் அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் உபாதான காரணம்னு சொல்றோமே, அதுவும் ஈஸ்வரனுக்கு சரீரமா இருக்கிறபடினால நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டுமே ஈஸ்வரன் தான் ஏற்படுறது. நாத்மா ஜஜான நமரிஷ்யதி நைததே சௌமட்சியதே சவன வித்யபிசாரிணாம் அபிச்சரிணாம் சர்வத்ர சஸ்வதனபாயுபலப்தி மாத்திரம் பிரணோஷேந்திரிய பலேன விகல்பிதம் தத். இன்னொரு விஷயம் ஆத்மாவை பத்தி சொல்ற. ஆத்மான்றது ஆத்மான்றது படைக்கப்படல. ஆத்மா நிச்சயமாக இருந்துருக்கு. ஆத்மாவுக்கு உற்பத்தின்றது கிடையாது, ஜென்ம பாவன்றது கிடையாது. அதே மாதிரி ஆத்மா விருத்தி அடைகிறதுன்றது கிடையாது. குழந்தையா இருக்கு, சின்ன குழந்தையா இருந்துருக்கு. இந்த குழந்தையா இருக்கு, அவனே பெரியவனா யுவாவா ஆறான். அந்த சரீரத்துலதான் விருத்தி ஹிராசம், அதாவது வளர்தல் தேய்தல் இதெல்லாம் சரீரத்துல தான் இருந்துருக்கே தவிர ஆத்மால இல்ல. ஆகையால ஆத்மான்றது விருத்தி ஹிராசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு. அதோ ஆத்மா நட்சியத்தே, அதுக்கு நாசமும் இல்லை. சரி, இப்ப இது என்னது அப்படின்னா, இது வரதும் போறதுமா இருக்கிற அந்த தேகம், அந்த தேகத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி இருக்கு. ஆத்மா நஷ்டமடைகிறதுனால நாம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஆத்மா எப்பவுமே அமோட்சாத்து. இந்த அதே சமயத்துல மோட்ச பரியந்தம் இந்த பிரகிருதி சம்பந்தம்ன்றது நமக்கு விட முடியாததாக இருந்துருக்கு. இப்படி பிரகிருதி சம்பந்தத்தை விட முடியாத இருந்துருக்கச்சே, இப்ப இதுலேருந்து பிரகிருதியிலேருந்து விடுபடணும். இப்ப இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் ஈஸ்வரனுடைய படைப்பு, ஈஸ்வரனுடைய சரீரமாகவும் தான் இருந்துருக்கு. ஆகையால இந்த ஆத்ம தத்துவம்ன்றது அவசியம் அறிய வேண்டியதாக இருக்கு. எல்லாரும் அந்த ஆத்ம தத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அண்டேஷு பேசிஷு தருஷு அவிநிஷ்டிதேஷு பிராணோ ஹி ஜீவமுபதாவதி தத்ர தத்ர. இந்த பிராணன், அதாவது இந்த ஜீவன் இருந்துருக்க புண்ணிய பாப்பானுகுணமாக அங்கங்க போயிட்டே இருந்துட்டு இருக்கு. இது என்ன, இந்த புண்ணியம் இப்ப நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் மனுஷனா இருக்க போறோம். அப்புறம் இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணிருந்தோம்னா தேவனா ஆக போறோம். பாப்பம் பண்ணிருந்தோம்னாக்கா எங்கேயானா ஒரு மரமா இருக்க போறோம், செடியா இருக்க போறோம், கொடியா இருக்க போறோம், எப்படியோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பரமாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லச்சே, இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதுன்றது மாத்திரமில்லை. காரணம்ன்றது வெறும் நிமித்த காரணம் மாத்திரம் இல்ல, நிமித்த காரணம், உபாதான காரணம், அதே மாதிரி சககாரி காரணம்னு இன்னொன்னு ஒண்ணு தேவைப்படாத எல்லாமாக இருந்துருக்க. அதுதான் இதுதான் பரபிரம்மஸ்வரூபம்ன்றத சொல்ற. ஆகையால தஸ்மின் விசுத்த உபலப்யத ஆத்ம தத்துவம் சாட்சாத்யதா மலதிருஷோஹோ பவித்ர பிரகாசஹ. கண்ணுல தோஷம் இல்லாதவனுக்கு சூரியனுடைய பிரகாசம் இருக்க அது நல்லா உணரக்கூடியதாக தான் இருந்துருக்கும். கண்ணுல தோஷம் இருக்கவனாக இருந்தான்னாக்கா அவனால சூரியனுடைய பிரகாசத்தையோ சந்திரனுடைய பிரகாசத்தையோ அவனால உணர முடியாது. அந்த மாதிரி மனசுல ஒரு சுத்தத்தோட இருந்துருக்கவன், பகவானிடத்துல பக்தியோட இருந்துருக்கவாள் யாருண்டோ அவளால் தான் இப்படிப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபத்தை அபின்ன நிமித்தோபாதானமாக, அதாவது
உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் தான் எல்லாம் சர்வ காரணமாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்க இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளுக்கும் என்பதை அந்த பரிசுத்தமான மனசு உடையவன் எம்பெருமான் இடத்துல, அந்த பரிசுத்தமான மனசு யாருக்கு இருக்கும்னா எம்பெருமான் இடத்துல யாருக்கு பக்தி இருந்துட்டு இருக்கோ, யார் அந்த பரமாத்மாவா இருக்கிற நாராயணனை உணர்கிறார்களோ தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு தான் அந்த பரிசுத்தமான மனசு இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நாராயணனுடைய நிலை, அந்த சர்வ காரணத்துவன்றது இது மூலமா நீ தெரிஞ்சுக்கோ. அவன்தான் லோகம் மொத்தத்துக்கும் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் சர்வமாகவும் அவன் தான் இருந்துட்டு இருக்கான் என்பதை தெரிஞ்சுக்கோ. இதுதான் நாராயணிக நிஷ்ட, நாராயணனை அறிந்து கொள்வது என்பதை சொல்ற. ஆகையால இந்த நாராயண தத்துவத்தை புரிந்து கொள்வதுன்றது இருக்க அது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த 3 வியாக்கியானத்துக்கும் இந்த நான் சொன்ன ஒரு 3-4 ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் பக்கம் பக்கமா இருந்துட்டு இருக்கு. அவ்வளவு தூரத்துலயும் நான் விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது காலக்ஷேபம் பண்ணணும். ஒவ்வொரு வரி வரியா காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடையான் புரிஞ்சின்றத யதாமதி உங்களுக்கும் தெரிவிச்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஒரு ஜன்ம சாஃபல்யத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பது இங்க மகர்ஷியினுடைய தாத்பரியம். நம்மளும் அந்த நாராயண தத்துவத்தை யதாசக்தி யதாமதி நாம புரிஞ்சுண்டு நம்மளுடைய ஜன்மாவை சபலமாக்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.